ஆளப்போரான் தமிழன் என்று அவர் நடித்த படத்தில் வருகிற ஒரு பாட்டுக்கு ஆண் பெண் காவலர்கள் எல்லோரும் ஒரு நடனமாடுகிற ஒரு புதிய அரசை இன்றைக்கு நாடு பெற்றிருக்கிறது. முதலமைச்சர் பேச மறுக்கிறார், முதல் கூட்ட அமைச்சர் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆடு வெட்டலாம், கோழி வெட்டலாம், பசுமாட்டை மட்டும் வெட்டக்கூடாது என்றால் அதற்கு பின்னாலே மத அரசியல் ஒளிந்திருக்கிறது என்பது கூடவா எங்களுக்கு புரியாது. எல்லாவற்றுக்கும் திமுக தான் காரணம் என்று சொல்லுகிற போது நாம் தான் இன்னமும் ஆண்டு கொண்டிருக்கிறோமோ என்று தோன்றுகிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிற நண்பர் கார்த்திவேல் ராமன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முன்னாள் துணைத் தலைவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்களே, மேடையில அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை அவர்களே, மூப்பே கிரி அவர்களே, ஸ்ரீதரன் அவர்களே, எதிரில் கூடியிருக்கிற அருமை பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். என்றைக்கும் திமுக கழகம் தன் கொள்கையில் எப்போதும் உறுதியாக இருக்கும். வெற்றிகளும் தோல்விகளும் வந்து போகும், திமுக நிலையாக இருக்கும் என்பதை பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம். பல கூட்டங்களில் நாம் சொல்லுவதை போல நம்மை போல வெற்றியை பார்த்தவர்களும் இல்லை, நம்மை போல தோல்வியை பார்த்தவர்களும் இல்லை. இரண்டையும் தாண்டித்தான் திமுக கழகம் நின்றிருக்கிறது. எந்த காற்றடித்தாலும், எந்த புயல் அடித்தாலும், புயலும் காற்றும் கடந்து போகும் கழகம் என்றைக்கும் ஒரு நாளும் தமிழ்நாட்டை விட்டு கடந்து போகாது. தமிழ்நாட்டு மக்களும் கழகத்தை ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் எண்ணி பாருங்கள், வெற்றி பெற்றவர்கள் கூட தமிழ்நாட்டில் இவ்வளவு கூட்டம் நடத்தவில்லை. நாம் தான் இப்போதும் தொடர்ந்து எல்லா ஊர்களிலும் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். என்னிடத்திலே சொன்னார்கள், தேர்தல் முடிந்து விட்டது, தேர்தல் சுற்றுப்பயணம் முடிந்து விட்டது, தேர்தலில் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம், எனவே இனிமேல் உங்களுக்கு கூட்டம் இருக்காதா என்றார்கள். தினமும் பேசிக் கொண்டிருக்கிறேன். நேற்றைக்கு சென்னையில், நேற்றைக்கு முன்தினம் திருச்சியில், இப்போதும் திமுக கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு நாளும் நாம் அந்த ஊக்கத்தை இழந்து விட மாட்டோம். ஆளுங்கட்சி பேசுகிறார்களா, கூட்டம் போடுகிறார்களா, பேசுவதற்கு அவர்களிடம் ஆள் இருக்கிறதா? நண்பர்களே, முதலமைச்சரே பேசாத உண்மையாகத்தான் இருக்கிறார். நாம் நேற்றைக்கு கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னேன், ஒரு திரைப்படத்திலே ஒரு பாத்திரம் வரும். அந்த பாத்திரம் சில நேரங்களிலே எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய முதலமைச்சர் சில நேரங்களில் ஊடகவியலாளர்கள் சூழ்நிலை சட்டமன்றத்தில் அம்பி மாதிரி இருக்கிறார். மேடையில் ஏற்றிவிட்டால் அந்நியன் மாதிரி பேசுகிறார். அது தயாரிக்கப்பட்ட ஒரு உரையாக இருக்கிறதே தவிர இயல்பான ஒன்றாக இல்லை. இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்னால் நான் தொலைக்காட்சியிலே அவர் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை என ஒன்றை தொடக்கி வைத்து பேசிய உரையை கேட்டுவிட்டு வந்தேன். அந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்தேன். இதுவரையில் ஒரு அரசு நிகழ்ச்சி இப்படி நடந்து நான் பார்த்ததில்லை. மொத்தமே ஒரு 7-8 நிமிடங்கள் அவர் பேசினார். இப்போது இசை நிகழ்ச்சி என்று அறிவித்தார்கள். ஏதோ இசை நிகழ்ச்சி, பாடல்கள் நடக்கப் போகிறது போல இருக்கிறது என்று நினைத்தால், காவல்துறையிலே இருக்கிற காவலர்களே நடனமாடுகிற ஒரு காட்சியை இதுவரையில் நான் பார்த்ததே இல்லை. அதுவும் என்ன பாட்டுக்கு அவர்கள் இசை வாசித்தார்கள் என்றால், ஆளப்போரான் தமிழன் என்று அவர் நடித்த படத்தில் வருகிற ஒரு பாட்டுக்கு ஆண் பெண் காவலர்கள் எல்லோரும் ஒரு நடனமாடுகிற ஒரு புதிய அரசை இன்றைக்கு நாடு பெற்றிருக்கிறது. முதலமைச்சர் என்ன செய்தார்? அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை தொடக்கி வைத்தார். பிறகு அந்த ஒரு ஊர்தி ஜீப் இருக்கிறது, அதை அவரே ஓட்டினார். எல்லோரும் கைதட்டினார்கள், நன்றாக கார் ஓட்டுகிறார். கார் ஓட்டுவதற்கு உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை, நாட்டை ஆளுவதற்கு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். கார் ஓட்டுகிறார், பாட்டு பாடுகிறார், எழுதி கொடுத்தால் பேசுகிறார். அவர் பேசவில்லை, இன்னொருவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், உயரமாக இருக்கிறார். அதுதான் நம்முடைய முரசொலியிலே கூட எழுதியிருந்தார்கள், முதலமைச்சர் பேச மறுக்கிறார், முதல் கூட்ட அமைச்சர் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய ஆணவத்தை அந்த பேச்சில் நான் பார்க்கிறேன். ஒரு வேடிக்கை பாருங்கள், அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே 10ஆம் தேதி அவர் போட்ட கையெழுத்து இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்கப்படும் என்பது. ஆனால் அதற்கே 30 நாட்கள் ஆகியிருக்கின்றன. அவர் முதல் கையெழுத்து இங்கு பேசுகிற போது அண்ணன் பிச்சாண்டி அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், நாம் விவசாயிகளுக்கு எத்தனை 1000 கோடி, கலைஞர்
2006 பதவியேற்ற முதல் நாள் அவர் கையெழுத்திட்டது விவசாயிகளுக்கு 7000 கோடி ரூபாய் கடன் ரத்து. நம்முடைய அருமைக்குரிய தளபதி அவர்கள் 12,000 கோடி ரூபாயை ரத்து செய்தார். மொத்தம் விவசாயிகளுக்கு 19,000 கோடி ரூபாயை ரத்து செய்த அரசு நம்முடைய அரசுதான். இன்றைக்கு இவர் சிங்கப்பெண் அதிரடிப்படையை தொடங்கி இருக்கிறாரே, இந்த பெயரை கூட அவர் எங்கே இருந்து கண்டறிந்திருக்கிறார்? நீங்கள் எண்ணி பாருங்கள். இதுவும் கலைஞர் கொடுத்த தலைப்பு தான். 2010ஆம் ஆண்டு அதுதான் கலைஞர் எழுதிய கடைசி திரைப்படம், வசனம் எழுதிய படம் அது. அந்த படத்துக்கு பெயர் பெண் சிங்கம். பெண் சிங்கத்தை இவர் சிங்கப்பெண் என்று மாற்றி வைத்திருக்கிறார். எதுவும் நம்மிடத்தில் இருந்துதான் போய் சேருகிறது. வெறும் தலைப்பு மட்டுமில்லை நண்பர்களே, இந்த காவல்துறை பெண்களிடத்திலே பெண்கள் காவல்துறைக்கு வந்து சேர்ந்தது எப்போது, யாரார்? கலைஞரிடத்திலே வருவதற்கு முன்பே நான் ஒன்றை சொல்லுகிறேன். சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட போது முதல் மாநில மாநாடு 1929 செங்கல்பட்டில் நடைபெற்றது. அப்போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் பெண்களாக இருக்க வேண்டும். 29 மாநாட்டில் நாம் நிறைவேற்றிய தீர்மானம். அந்த நேரத்தில் கூட என்ன சொன்னார்கள்? பெரிய புரட்சிகரமான இயக்கம் என்று சொல்லுகிறார்கள். பள்ளிக்கூட வாத்தியார்கள் பெண்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கட்சியினுடைய தீர்மானமாக இருக்கிறது என்று. அது 29. பெரியார் முதலில் சொல்லி பார்த்தார். பிறகு 1931ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பெரியார் தன்னுடைய ஏட்டிலே குடியரசிலே எழுதினார். அந்த செய்தியை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு வந்திருக்கிற புதியவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும். நீங்கள் பெண்களை வைத்து ஒரு படையை உருவாக்கி இருக்கிறோம் என்பது புதிய என்று சொல்லுகிறீர்களே. 1931ஆம் தேதி எங்கள் ஐயா தந்தை பெரியார் சொன்னார், பெண்களை காவல்துறையிலே சேர்க்க வேண்டும் என்று முதலில் சொன்னவர் பெரியார் தான். 31 சொன்னார். யார் செய்தார்கள்? நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் செய்தார்கள். 1973ஆம் ஆண்டு பெண்களை காவல்துறையில் சேர்ப்பது என்கிற அரசு ஆணையை வெளியிட்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அதற்கு பிறகு 92ஆம் ஆண்டு மகளிர் காவல் நிலையத்தை ஜெயலலிதா அம்மையார் உருவாக்கினார். நாம் எப்போதும் எந்த வரலாற்றையும் எந்த செய்தியையும் மறைக்க வேண்டியதில்லை, உண்மையை சொல்லுவோம். 73லேயே பெண்களை காவல்துறையில் சேர்த்த ஒரு பெரிய அறிஞர், தொலைநோக்கு பார்வையாளர், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். பெரியார் சொன்னார், கலைஞர் செய்தார். 2010ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி தலைவர் கலைஞர் அவர்களினுடைய 87வது பிறந்த நாளில் அவர் கடைசியாக கலைவசனம் எழுதிய ஒரு படம் வந்தது. அந்த படத்துக்கு பெயர் பெண் சிங்கம். எனவே எல்லாம் நான் கொடுத்தது, இன்றைக்கு இவன் நான் தான் புதிதாக செய்திருக்கிறேன் என்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் கொள்கை தலைவர்கள் என்ற 5 பேரை வைத்திருக்கிறீர்கள், நம் தலைவரையும் தளபதியும் சேர்த்து 7ஆக அறிவித்து விடுங்கள். தலைவரும் தளபதியும் உங்களுக்கு கொள்கை தலைவர்களாக இருக்கிறார்கள். என்ன கொடுமை என்றால், இவர் யாரையெல்லாம் கொள்கை தலைவர் என்று அறிவித்தாரோ அவர்களில் யாருடைய வழியையும் இவர் பின்பற்றுவதில்லை. அவருடைய படங்களை மேடையில் வைத்திருக்கிறாரே தவிர யார் ஒருவரையும் பின்பற்றுவதில்லை. எனவே இன்றைக்கு இருக்கிற இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? பெண்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் என் மனம் பதறுகிறது என்று முதலமைச்சர் சொல்கிறார். கடந்த 1 மாதமாக அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. 1 மாதமாக அவர் பதறி கடைசியாக இப்போது இந்த படையை அவர் தொடங்கி இருக்கிறார். இனிமேல் நாளை காலையிலிருந்து தமிழ்நாட்டில் பாலியல் குற்றம் எதுவும் நடக்காது என்று சொல்லிவிட்டார். நம்புங்கள், வேறு வழி இல்லை. சில செய்திகளை நாம் நம்பித்தான் தொலைய வேண்டியிருக்கிறார். இந்த அண்ணாமலை என்று ஒருவர் இருக்கிறார் பாருங்கள், அவர் புதிதாக ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறார். 10 நாள்களில் 17,11,000 பேர் சேர்ந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். 17,11,000 பேர் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அண்ணாமலை ஒன்றை மட்டும் இதுவரையில் சொல்லவில்லை. அந்த கட்சிக்கு கொள்கை என்ன என்கிற ரகசியத்தை மட்டும் இதுவரையில் சொல்லவில்லை. கட்சிக்கு கொள்கை என்ன என்பதை சொல்லவில்லை, விடுங்கள். கட்சியின் பெயராவது யாருக்காக தெரியுமா? மூவ்மெண்ட் ஃபார் த பீப்புள் என்கிறார். இது மக்களுக்கான இயக்கம். மற்றவர்கள் எல்லாம் கரடி, குரங்கு, சிலிங்கம், புலிக்கா இயக்கம் வைத்திருக்கிறார்கள். எல்லாம் மக்களுக்கான இயக்கம் தான். திடீரென்று ஒரு புதிதாக புறப்பட்டு 10 நாள்களில் நான் கேட்கிறேன், உண்மையாகவே அந்த செய்தி இருந்தால் 10 நாள்களில் 17 லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் மகிழ்ச்சி. ஆனால் அந்த 17 லட்சம் பேருக்கு என்ன தெரியாது? அந்த கட்சியினுடைய பெயர் தெரியாது, அந்த கட்சியினுடைய கொள்கை தெரியாது, கட்சியினுடைய நோக்கம் தெரியாது,
இப்போது என் வருத்தம் அண்ணாமலை மீதல்ல, எதுவுமே தெரியாமல் 17 லட்சம் பேர் கட்சியில சேருகிறார்கள் என்றால் அவர்கள் மீதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. எதுவும் இல்லாமல் நாம் இந்த மேடையில இருக்கிறோம், இன்றைக்கு கூட்டங்களிலே பேசுகிறோம் என்றால் இன்றைக்கு நேற்றுக்கு அல்ல, 1 நூற்றாண்டுக்கும் மேற்பட்ட வரலாறு நமக்கு உண்டு. எதற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது? முதலமைச்சராவதற்காக, ஆட்சிக்கு வருவதற்காக இல்லை. 1912ஆம் ஆண்டு திராவிடர் சங்கம் என்று ஒன்று தொடங்கப்பட்டது. நடேசனார் அவர்கள் சென்னையிலே கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வந்து திராவிடர் விடுதி என்று ஒன்றை உருவாக்கி திருவல்லிக்கேணியில இன்றைக்கு அந்த இடம் இருக்கிறது. பிள்ளைகளுடைய படிப்பு எல்லோருக்கும் பொதுவானது. 1911ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே ஒரு புள்ளி விவரம் கிடைத்தது. அதுதான் திராவிட இயக்கத்தின் தொடக்கம். 1856 2 தான் நமக்கு அடிப்படையான தொடக்கம். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய திராவிட இயக்கத்தின் வரலாற்றை அண்ணாமலையோடு ஒப்பிட்டு சொல்லுவதற்கு என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். அண்ணாமலை வேறு யாரும் இல்லை நண்பர்களே, அண்ணாமலையும் அங்கிருந்து அனுப்பப்படுகிறவர் தான். எல்லோருமே அவர்களால் தயாரிக்கப்படுகிறவர்கள். சில நேரங்களிலே வீட்டில் நாம் குளிக்கிற போது நாம் சோப்பு பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஒரு சோப்புக்கு லைஃபாய் என்று பெயர், இன்னொரு சோப்புக்கு லக்ஸ் என்று பெயர், இன்னொரு சோப்புக்கு ஹமாம் என்று பெயர். உங்களுக்கு தெரியுமா? எல்லா சோப்பையும் இந்துஸ்தான் லீவர் தான் தயாரிக்கிறது. எல்லாம் சோப்புக்கு பெயர்கள் வேறு வேறே தவிர எல்லா சோப்பையும் இந்துஸ்தான் லீவர் தான் தயாரிக்கிறது. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு சோப்புக்கு விஜய் என்று பெயர், ஒரு சோப்புக்கு அண்ணாமலை என்று பெயர், ஒரு சோப்புக்கு சீமான் என்று பெயர். ஆனால் எல்லாம் நாக்பூரிலே தயாராகி வருகிறது. இவர்கள் ஒருவரோடு மோதிக்கொள்வார்கள். இவர் அவரை பார்த்து கடுமையாக பேசுவார். எதற்காக கடுமையாக பேசுவார் என்றால், அவர்களுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. நாக்பூரில் இருக்கிற RSS இயக்கத்துக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் 60 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற திராவிட இயக்கங்களுடைய திராவிட கட்சிகளுடைய ஆட்சியை மாற்றி இருக்கிறார்கள். ஒன்றை வேதனையோடு நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும், அவர்கள் ஒன்றை செய்து முடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சி இல்லை. கேரளாவில் இருந்தது, மேற்கு வங்கத்தில் இருந்தது, திரிபுராவில் இருந்தது. திட்டமிட்டு நண்பர்களே, இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி இல்லை. தமிழ்நாட்டில் திராவிட கட்சி, நாம் திராவிட இயக்கம், அதிமுக திராவிட இயக்கமா என்றால் போகட்டும். குறைந்தது கட்சியின் பெயரில் அண்ணா வைத்திருந்தார்கள், கட்சி கொடியில் அண்ணா படத்தையாவது வைத்திருந்தார்கள். நான் பல கூட்டங்களிலே சொல்லி இருக்கிறேன், அவர்களின் கட்சி கொடியில் அண்ணா பறக்கிறார், ஆனால் திமுக மேடைகளிலே தான் அண்ணா கொடி கட்டி பறக்கிறார் என்றாலும் கூட அவர்கள் ஒரு பெயருக்காக வைத்திருந்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிடம் என்று சொல்லுகிற கட்சி இல்லாமல் அவர்கள் செய்கிறார்கள். ஆட்சிகளே தான் நாம் இல்லை, ஒன்றையும் கவனிக்க வேண்டும். அப்படியெல்லாம் ஒரு பெரிய விசில் அலை அடித்து விட்டது என்பதெல்லாம் உண்மை இல்லை, நம்ப வேண்டாம். அவர்களுக்கு 1,71,00,000 வாக்கு என்றால் திமுக கூட்டணி 1,54,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. வெறும் 17 லட்சம் வாக்குகள் வேறுபாடு. நீங்கள் 1,54,00,000 என்பதை மிக எளிதாக புறக்கணித்து விட முடியாது. தமிழ்நாட்டில் திமுக அப்படி ஒன்றும் காணாமல் போய்விடவில்லை. அதிமுக கூட்டணிக்கு 1,11,00,000 வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. 35% விஜய்க்கு கிடைத்திருக்கிறது என்றால் 65% மக்கள் அவருக்கு எதிராகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதையும் கணக்கில் வைத்துக் கொண்டு, ஆனாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முறையில் இப்படித்தான் இருக்கும். நாம் ஆட்சிக்கு வந்த போதும் பெரும்பான்மையான ஓட்டுகள் 50%க்கு மேல் எந்த கட்சியும் வாங்கியதில்லை, வாங்க முடியாது. நீங்கள் பெரும்பான்மையை பெற்றிருக்கிறீர்கள். அப்போதும் கூட ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், அப்படியெல்லாம் மக்கள் உங்களுக்கு அள்ளி கொடுத்து விடவில்லை. நீங்கள் அவ்வளவு பெரிய அலையும் புயலும் அடித்திருந்தால் நாம் 71 வெற்றி பெற்றதை போல 184 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே 184 இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி நம்முடைய கட்சி மட்டும்தான். அதுவும் எப்போது? 1971ஆம் ஆண்டு கண்டிப்பாக திமுக தோற்று போய்விடும் என்று பத்திரிகைகள் எல்லாம் எழுதின. என்ன காரணம் என்றால், அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார், கலைஞர் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தார். எதிரே நின்றவர்கள் யார்? இன்றைக்கு வந்திருக்கிறவர்களை போல திரைப்படத்திலே நடித்துவிட்டு அன்றைக்கு தேர்தலில் நமக்கு எதிராக வரவில்லை. யார் எதிராக நின்றார்கள்? கலைஞருக்கு எதிராக என்றால் காமராஜரும் ராஜாஜியும் கைகோத்துக் கொண்டு நின்றார்கள். காமராஜரும் ராஜாஜியும் நம்மை எதிர்த்து பேசினார்கள். ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது நான் ஒரு சந்தேகத்தை கேட்கிறேன். சின்ன பிள்ளை போல நான் கேட்கிற கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் கூட பதில் சொல்லுகிற மிகப்பெரும் தன்மை அவருக்கு உண்டு.
நான் கேட்கிறேன், நீங்கள் ராஜாஜியோடு காமராஜரோடெல்லாம் அரசியல் நடத்தி இருக்கிறீர்கள், இன்றைக்கு ஜெயலலிதாவோடு அரசியல் நடத்த வேண்டியிருக்கிறது என்று உங்களுக்கு ஒரு கவலை எப்போதாவது வந்ததுண்டா என்று கேட்டதற்கு கலைஞர் விடை சொன்னார். சிரித்துக் கொண்டே சொன்னார், அரசியலில் அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. காலம் யாரை நமக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துகிறதோ அவர்களோடு தான் அரசியல் செய்ய வேண்டும். இன்னொன்றையும் கலைஞர் சொன்னார், ஜெயலலிதாவோடு அரசியல் செய்ய வேண்டியிருக்கிறது என்று நான் கவலைப்பட்டால் என்னோடு அரசியல் செய்ய வேண்டியிருக்கிறது என்று காமராஜரும் ராஜாஜியும் கவலைப்பட்டிருக்க மாட்டார்களா? எனவே அதை யார் சொல்லுகிறார்? அதை புரிந்தும் உணர்ந்தும் சொல்லுகிறார். எனக்கு உண்மையிலேயே நம் தலைவர் தளபதி அவர்களை பற்றி எண்ணுகிற போதெல்லாம் ஒன்றுதான் வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் நினைத்து பார்த்தால் அண்ணா அவர்கள் அரசியலில் இருந்தபோது நமக்கு எதிர்த்த காமராஜர் இருந்தார், ஒரு பெரும் தலைவர். பெரியாருக்கு எதிராக ராஜாஜி கோட்பாட்டிலே நின்றார். பெரியாரு ராஜாஜியினுடைய கருத்துகளிலே 1000 கருத்துகளிலே நாம் வேறுபட்டாலும் தகுதியான ஒரு தலைவர். அண்ணாவுக்கு காமராஜர் கிடைத்தார். நம் தலைவர் கலைஞருக்கு கூட அவருடைய 40 ஆண்டு கால நண்பர் நம்மோடு அரசியலிலே கட்சியிலே இருந்தவர் எம்ஜிஆர் எதிராக நின்றார். ஆனால் நம் தளபதிக்கு எடப்பாடி தானே வாய்ப்பிருக்கிறார் என்று வருத்தப்பட்டேன். எடப்பாடியே பரவாயில்லை என்று எடப்பாடி பரவாயில்லை, அரசியலில் இருந்திருக்கிறார், கட்சியில இருந்திருக்கிறார். எதுவும் தெரியாதவர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதைத்தான் சொன்னேன். எதற்காக? நாம் நம்முடைய இயக்கத்தை தொடங்குகிற போது எந்த கனவுகளோடும் கற்பனைகளோடும் தொடங்கவில்லை. முதலமைச்சர் நாற்காலி நமக்கு நோக்கமாக இருந்ததில்லை. 1912 திராவிடர் சங்கம் தொடங்கி 16 நீதி கட்சி என்று சொல்லப்படுகிற தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்த போதும் அடிப்படை நோக்கம் என்னவாக இருந்தது என்றால், இந்த நாட்டில் சமத்துவம் வேண்டும், எல்லோருக்கும் கல்வி வேண்டும், எல்லோருக்கும் எல்லா இடங்களிலும் இடம் வேண்டும், பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற திருவள்ளுவரின் வரிதான் திமுகவினுடைய அடிப்படையான கோட்பாடு. அதற்காக தொடங்கினோம். பிள்ளைகளை படிக்க வைத்தோம். 1911 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன சொல்லிட்டு என்றால், தமிழ்நாட்டிலே படித்தவர்களினுடைய எண்ணிக்கை கணக்கை நீங்கள் எடுத்து பாருங்கள், பார்ப்பனர்கள் மட்டும்தான் 26% படித்திருந்தார்கள். 26%க்கு அடுத்து எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் படித்திருக்கிறார்கள்? 3 ஜாதியை சார்ந்தவர்கள் படித்திருக்கிறார்கள். சைவ பிள்ளைமார்கள் உள்ளிட்ட அந்த 3 பேரும் கூட வெறும் 2% பேர். 26 எங்கே இருக்கிறது, 2 எங்கே இருக்கிறது? அதற்கு பிறகுதான் மற்ற சமூகத்தினை எல்லாம் 1%க்கும் கீழே பட்டியலின மக்கள் அந்த கணக்குக்குள்ளேயே வரவில்லை. இந்த காலகட்டத்தில் கட்சி தொடங்கி எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோருக்கும் வேலை வேண்டும், எல்லோருக்கும் இட ஒதுக்கீடு வேண்டும் என்று தொடங்கிய இயக்கம் தான் நீதி கட்சி. அதனுடைய தொடர்ச்சி சுயமரியாதை இயக்கம், பிறகு திராவிடர் கழகம், பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்று படிப்படியாக வளர்ந்து நாம் கிளைகளாகத்தான் பிரிந்து நின்றோமே தவிர ஒருவரோடு ஒருவர் மூடிக்கொள்வதற்காக பிளவுபட்டு நிற்கவில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிற்று? இன்றைக்கு விஜய் என்று ஒருவர் வருகிறார், அண்ணாமலை என்று ஒருவர் வருகிறார். அவர்களையே தயார் செய்கிறார்கள். தயாரிக்கப்படுகிற இடம் ஒன்றாக இருக்கிறது. இதற்காக ஒரு இடத்திலிருந்து வெவ்வேறு விதமான கட்சிகளை உருவாக்க வேண்டும் என்றால் கவனத்தில் வையுங்கள், அவர்கள் பொழுதுபோக்காக இப்படி செய்யவில்லை. அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு வாக்களித்திருக்கிற பலர் எதற்காக வாக்களித்தீர்கள் என்று கேட்டால் அந்த விடை தவறானது என்பதை அவர்களுக்கு காலம் உணர்த்தும். ஒரு மாற்றம் வேண்டும் என்று வாக்களித்தோம் என்கிறார்கள். 2 விடைதான் பெரும்பான்மையாக வருகிறது. ஒன்று, என் பேர பிள்ளை சொன்னான், என்னுடைய சின்ன குழந்தை என்னை கேட்டுக்கொண்டது, பிள்ளைகளுக்காக போட்டு விட்டேன், நீங்கள் பிள்ளைகளுக்காக சாக்லேட் வாங்கி கொடுங்கள், பிள்ளைகளுக்காக நாட்டை தூக்கி கொடுத்து விடாதீர்கள். அதை அனுபவிக்க போகிறோம். நண்பர்களே, நாம் சொல்ல வேண்டியதில்லை, நாம் பேசாமல் இருக்கலாம். இன்னும் ஒரு 6 மாதத்தில் மக்கள் பேசுவார்கள். இப்போதே நடு இரவில் மின்வெட்டினால் வெளியே மக்கள் நிற்கவில்லையா? கேட்டால் அமைச்சர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 4 பதிலை சொல்லி இருக்கிறார்கள். கவனியுங்கள். ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதையெல்லாம் குறித்து வையுங்கள். முதலில் சொன்னார்கள், மின்வெட்டு என்பது வதந்தி என்றார்கள். மக்கள் சாறை சாறையாக பல ஊர்களின் நள்ளிரவிலும் வந்து நின்று, என்னையா வதந்தி, வீட்டுல 6 மணி நேரமா கரண்ட் இல்ல, கேட்டா வதந்தி இருந்தீங்க போது இல்லைங்க, இதுக்கெல்லாம் திமுக காரணம் என்றார்கள்.
திமுக ஆட்சி விட்டு போனதற்கு பிறகு திமுக எப்படி காரணம் என்றால், நிர்மல்குமார் என்கிற அமைச்சர் சொன்னார், இங்க இருக்கிற பொருளை எல்லாம் பியூஸ் எல்லாம் திருடிட்டு போயிட்டான். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாவற்றையும் திருடி கொண்டு போய்விட்டார்கள். எல்லாவற்றையும் தாண்டி கடைசியாக நம்மிடமிருந்து போன ஷாஜகான் என்கிற அமைச்சர் நாகப்பட்டினத்தில் நேற்று ஒரு விடை சொல்லி இருக்கிறார், பார்த்தீர்களா? ஏன் அவர் அந்த விடையை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருந்தார்? மின்வெட்டெல்லாம் இல்லை என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த அரங்கத்திலேயே மின்சாரம் போய்விட்டது. அவர் பேசிக்கொண்டு நேற்றைக்கு நடந்தது. அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், மின்சாரம் போய்விட்டது. என்ன மின்சாரம் போய்விட்டது? பின்னாலே இருக்கிற எல்இடி ஸ்கிரீன் என்று அந்த வெளிச்சத்தில் கூட்டம் நடந்திருக்கிறது. அனைத்து கைபேசிகளிலும் இருக்கிறது. நீங்கள் அந்த காட்சியை பார்க்கலாம். நாகப்பட்டினத்தில் அமைச்சர் ஷாஜகான் உரை என்று பாருங்கள். இருட்டில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த வெளிச்சம் இருக்கிறது, மக்கள் இருட்டில் இருக்கிறார்கள். அப்போது மக்கள் கேட்கிறார்கள், மின்வெட்டு இல்லை என்றீர்களே, இப்போது இந்த இடத்திலேயே மின்வெட்டு வந்துவிட்டது. அமைச்சர் மிகுந்த புத்திசாலித்தனத்தோடு சொல்லுகிறார், காற்று வேகமாய் அடித்ததால் மின்சாரம் போய்விட்டது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் காற்று அடித்ததே இல்லையா? கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட காற்று அடிக்கவில்லையா? அதுவும் நல்ல வேளையாக ஆடி காற்று என்று சொல்லவில்லை, இந்த ஆடி மாசமே வரவில்லை. காற்று அடிக்கிறதுனாலே போய்விட்டது என்கிறார்கள். இப்படி எந்த ஒன்றிற்கும் சரியான காரணம் தெரியாமல் என்ன தோன்றுகிறதோ அந்த நேரத்தில் எது படுகிறதோ அதை சொல்லிக் கொண்டிருக்கிற அமைச்சர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இப்படி இருக்கிற போது இவர்கள் தான் இவ்வளவு குறையோடு இருக்கிறார்களே, இன்னொருவரை எதற்காக நாட்கள் தயாரிக்கிறது? ஏற்கனவே ஒருவரை தயாரித்து வைத்திருக்கிறது. அவர் மேடைகளிலே பேசுவார். அவர் ஒரு மிகப்பெரிய சாதனையை தமிழ்நாட்டிலே செய்திருக்கிறார். 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கிற ஒரே ஒரு சாதனை அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். தொடர்ந்து இன்றைக்கும் கூட ஏன் இப்படி விதவிதமான, எப்படி அந்த இந்துஸ்தான் லீவர் விதவிதமான சோப்புகளை தயாரிக்கிறதோ அப்படி ஏன் இவர்கள் தயாரிக்கிறார்கள் என்றால் வேறொன்றும் இல்லை, அவர்களுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. மாற்றம் வேண்டும் என்று சொல்லித்தானே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நாளைக்கு மறுபடியும் மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால், இந்த ஆட்சியை புரிந்து கொண்டதற்கு பிறகு வேண்டாம், இந்த ஆட்சி வேண்டாம், மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிற போது அந்த மாற்றம் மறுபடியும் திமுகவை நோக்கி வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒருவேளை இவரை விட்டால் அவரிடத்திலே போய் சேருங்கள், அவரை விட்டால் 3வது இவரிடத்திலே போய் சேருங்கள். ஏனென்றால் நான் முதலில் சொன்னது போல லக்ஸ் சோப்பு விற்றாலும், ஹமாம் சோப்பு விற்றாலும், ஐஃபாய் சோப்பு விற்றாலும் பணம் அங்கேதான் போய் சேரும். முதலாளி ஒருவர் தான். அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அவர்கள் கட்டமைத்திருக்கிற ஒரு புதிய அரசியல். இந்த அரசியலின் அடிப்படையிலே தான் நாட்டில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. CN அண்ணாதுரை அவர்கள் பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார், மிக முக்கியமான செய்தி அது. நம்முடைய ஆட்சியிலே எவ்வளவு முதலீடுகளை நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் அறிவோம். இப்போது கடந்த ஒரு வாரத்தில் நாம் இழந்திருக்கிற அந்த பொருளாதார நிலையைத்தான் அவர் குறிப்பிட்டு சொன்னார். கடந்த ஒரு வாரத்தில் தான் நான் சொல்லுகிறேன், 2 பெரும் நிறுவனங்களினுடைய முதலீடு போயிருக்கிறது. அண்ணாதுரை அவர்கள் அதில் ஒன்றைத்தான் குறிப்பிட்டார். இன்னொன்றும் இருக்கிறது. ஒன்று போர் விமானங்களை உருவாக்குவதற்காக முதலீடு ஏறத்தாழ 29,000 கோடி, அதுதான் அவர் குறிப்பிட்டார். அது போய்விட்டது. இன்னொன்று மசாகான் கப்பல் கட்டும் நிறுவனத்திற்கான தடம். மசாகான் என்கிற பெயர் நமக்கு புதிதாக இருக்கலாம், அது மும்பையில இருக்கிறது அதனுடைய தலைமையகம். நீங்கள் உங்கள் கைபேசியிலே மசாகான் கப்பல் கட்டும் நிறுவனம் என்று போட்டால் அடுத்த நொடி உங்களுக்கு விடை வரும். மசாகான் கப்பல் கட்டும் தடம் தமிழ்நாட்டுக்கு வருவதாக இருந்தது. அதிலே 15,000 கோடி வந்திருக்க வேண்டும். எனவே 29 15 44,000 கோடி, 44 கோடி அல்ல, 44,000 கோடி அப்படியே ஆந்திராவுக்கு போயிருக்கிறது. நம் தளபதி முதலமைச்சராக இருந்தால் 4 கோடியாவது வெளியிலே போயிருக்குமா? உலகம் முழுவதும் முதலீடுகளை கொண்டு வந்து சேர்த்தவர் அவர். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமாக எந்த கட்டம் இருந்தது? கலைஞர் ஆண்ட காலமும் நம் தளபதி ஆண்ட காலமும் தான். அண்ணாவிலிருந்து தொடங்கி திமுக ஆட்சி நடந்த போதெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு பொருளாதார அடிப்படையில், மொழி சார்ந்து, ஜனநாயக உரிமைகளில் அனைத்திலும் ஏறோங்கி என்ற ஒரு தமிழகத்தை தமிழ்நாட்டு மக்களே நான் மிகுந்த அன்போடு கேட்கிறேன். ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக மாறி ஓட்டு போடலாமா? என்ன மாற்றம் வந்திருக்கிறது? என்ன மாற்றம் வரப்போகிறது? நான் அதைத்தான் சொன்னேன். காவல்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் நடனம் ஆடிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த மாற்றமா? நீங்கள் மறைமுகமாக பாருங்கள், இவர்களை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்கள்?
இந்த ஆழப்போரான் தமிழன் என்கிற பாட்டுக்குத்தான் இப்போது நடனம் நடந்தது. அந்த பாட்டு மெர்சல் என்கிற படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த மெர்சல் என்கிற படம் வெளியான போது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. எச் ராஜாதான் அதை முதலில் சொன்னார். இவர் பெயர் விஜய் அல்ல, ஜோசப் விஜய். கண்டுபிடித்தவர் அவர்தான். ஜோசப் விஜய் என்று திரும்ப திரும்ப சொன்னார். இன்றைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்று இவரே போட்டுக்கொண்டு திருச்சி கிழக்கிற வாக்குகள் வேண்டுமானால் அங்கே போய் தேவாலயத்தில் மண்டியிட்டு நடந்து அதற்கு பிறகு மறுபடியும் திருச்செந்தூருக்கு போய் எல்லா மதங்களை சார்ந்த மக்களின் வாக்குகளையும் பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, எல்லா மதங்களுக்கும் நேர்மையாக நடந்து கொள்கிறீர்களா? மத சார்பற்ற ஒரு கட்சியாக உங்களால் இயங்க முடிகிறதா? மிக அண்மையிலே நடைபெற்ற ஒன்றை சொல்லுகிறேன். பக்ரீத் வருகிற போது எதற்காக குர்பானிக்கு தடை விதித்தீர்கள்? குர்பானி என்பது பொது இடங்களில் பசுமாட்டை வெட்டக்கூடாது. நான் கேட்கிறேன், பொது இடங்களில் ஆடு வெட்டலாமா? பொது இடங்களில் கோழி வெட்டலாமா? ஆடு வெட்டலாம், கோழி வெட்டலாம், பசுமாட்டை மட்டும் வெட்டக்கூடாது என்றால் அதற்கு பின்னாலே மத அரசியல் ஒளிந்திருக்கிறது என்பது கூடவா எங்களுக்கு புரியாது? நீங்கள் மதச்சார்பற்ற அரசு என்கிறீர்கள், இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வேண்டும் என்கிறீர்கள். நண்பர்களே, குர்பானி என்பது அதிலே பலி கொடுக்கப்படுவது அந்த மத நம்பிக்கை. அது அந்த அப்துல் நபி என்கிற அவன் இப்ராஹிம் நபி என்கிறவனுடைய மகன், அவனை பலி கொடுக்க வேண்டும் என்று இறைவன் கேட்டதாகவும் அதற்கு அந்த சிறுவனும் இசைந்ததாகவும் மலை உச்சிக்கு கொண்டு போய் அந்த அறிவாள் எடுத்த பெரிய கத்தியால் பலி கொடுக்க போகிற போது இறைவன் தோன்றி, வேண்டாம், நான் உன் பக்தியை சோதிப்பதற்காகவே சொன்னேன், நீ அவன் வளர்க்கிற ஆட்டை பலி கொடுத்தால் போதும் என்று சொன்னதாகவும் அந்த மதத்தில் நம்புகிறவர்களுக்கு ஒரு கதை உண்டு. இந்த மதம் நம்பிக்கைகள் எல்லா மதங்களிலும் படிக்கும் நம்பிக்கைகள் உண்டு. நமக்கு தெரியாதா பெரிய புராணத்திலே கதை இல்லையா? வளர்த்த மகனை பலியிட்டு கொடுத்ததற்கு பிறகு இறைவன் ஆசீர்வதித்து அவன் மறுபடியும் வந்து விட்டான் என்று சொல்லவில்லையா? இது எல்லா மதங்களிலும் உண்டு. எல்லா மக்களையும் அவர்கள் தங்கள் மார்க்கத்துக்கு ஈர்ப்பதற்காக இப்படி கதைகளை எல்லா மதங்களிடம் சொல்லும். அவர்களின் மத நம்பிக்கையின் அடிப்படையில் நடந்த இந்த செய்தியை இன்றைக்கு ஏன் இந்த அரசு தடுக்கவில்லை? நண்பர்களே, இதே மாதிரி ஒரு முயற்சியை ஒரு முறை ஜெயலலிதா அவர்களும் செய்தார். நினைத்து பாருங்கள், ஜெயலலிதா எப்போது செய்தார்? ஆடு கோழி பலியிடக்கூடாது என்று சொன்னார். மதுரையில பாண்டி கோயிலில ஒவ்வொரு நாளும் ஆடும் கோழியும் பலியிடப்பட்டுக் கொண்டேதான் இருக்கணும். மக்கள் எதிர்த்து எழுந்தார்கள். மக்கள் அடுத்து வந்த தேர்தலில் அவருக்கு வாக்குகள் குறைந்த போது இல்லையே ஆடு கோழியை தினந்தோறும் பலியிடலாம் என்று அவர் சொன்னார். அப்படித்தான் ஒரு மத சார்பற்ற அரசு என்று நீங்கள் சொன்னால் எல்லா மதத்துக்கும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசு மதங்கள் எல்லாவற்றுக்கும் பொதுவாக நடந்து கொள்ளவில்லை, எல்லா மக்களுக்கும் நியாயம் செய்யவில்லை. பெண்களுக்காக பரிந்துரைத்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, இன்றைக்கு பெண்களின் நிலைமை என்னவாக இருக்கிறது? திடீரென்றவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரே ஒரு மாற்றம், அந்த சிங்கப்பெண் அதிரடி விழாவிலே தொடங்கிட்டு, அது எனக்கு உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவில்லை. இங்கே வருவதற்கு முன்னால் நண்பர்கள் கூட கேட்டார்கள், எதற்காக இதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. என்ன செய்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? விழா தொடங்கிய போது ஒரே ஒரு சின்ன மகிழ்ச்சி, தெரிந்தோ தெரியாமலோ முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிவிட்டார்கள். இல்லையானால் வந்தே மாதரம் பாட வேண்டும். வந்தே மாதரம் பாடி ஜனகணமனம் பாடி அதற்கு பிறகு போனால் போகிறது என்று தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடி நக்கீரன் கோபால் அவர்கள் தான் ஒரு கூட்டத்திலே நேற்றுக்கு முன்தினம் கொஞ்சம் கோபமாக சொன்னார். நான் அப்படி பேசுவதில்லை. அவர் சொன்னார், பாருங்கள், விஜய் முதலமைச்சராக இருக்கிற போது நடக்கிற கூட்டங்களிலே எல்லாம் திரிஷாவுக்கு முதல் வரிசையில இடம் தருகிறார்கள், தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3ஆம் வரிசையில தான் இடம் தருகிறார்கள் என்றார். அதை நான் வேறு எந்த நோக்கத்தோடும் சொல்லவில்லை, இயல்பாகவே என்ன நடக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டிருந்தார். குறித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சிங்கப்பெண் பெயரையும் என்னிடமும் தான் கடன் வாங்கினீர்கள். தமிழ்த்தாய் வாழ்த்தும் திமுகவுக்கு அச்சப்பட்டுத்தான் மறுபடியும் முதல் இடத்துக்கு வந்திருக்கிறது. எனக்கு உண்மையாகவே அவர்கள் எல்லாவற்றுக்கும் திமுக தான் காரணம் என்று சொல்லுகிற போது நாம் தான் இன்னமும் ஆண்டு கொண்டிருக்கிறோமோ என்று தோன்றுகிறது. இப்போதும் அவர்கள் எதுவாக இருந்தாலும் நம்மைத்தான் சொல்லுகிறார்கள், எதுவாக இருந்தாலும் நம்மிடத்திலே தான் கடன் வாங்குகிறார்கள். நீங்கள் எண்ணி பாருங்கள், இங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வருகிறதா? வருகிறது. ஏனென்றால் திமுக தொடக்கி வைத்த ஒரு திட்டம் அது. அதை நிறுத்திவிட்டால் படிச்சென்று அது வெளியே தெரியும். 2500 ரூபாய் எல்லாம் எப்போது கொடுக்க போகிறார் என்பது வேறு. சிலிண்டர் ஏதோ ஆண்டுக்கு 6 சிலிண்டர் ஏதோ தருகிறேன் என்கிறார். அவர் சொன்ன நேரம் பார்த்து மோடி விலையிலேயே கூட்டி விட்டார். 6 சிலிண்டர் ஆண்டுக்கு எப்போது வரும்? நான் அண்மையிலே தான் ஒரு பாட்டு பார்த்தேன்.
ஒரு வீட்டில் ஒரு பெண் அமர்ந்திருக்கிறார், வெளியில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது, அம்மா சிலிண்டர் வந்திருக்கிறது என்று. அப்போது இவர்கள் ஒரு பாட்டுக்கு போடுகிறார்கள், இந்த ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம் காத்திருந்தேன் என்று ஒரு பாட்டு இந்த திரைப்படத்துல. எனவே 6 சிலிண்டர் இல்லை, 3 சிலிண்டர், 1 சிலிண்டர் கூட வரவில்லை. 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம் தளபதி தொடக்கி வைத்த திட்டம். நகர பேருந்துகளிலே நீங்கள் போய் வருகிறீர்கள் என்றால் அது நம் தளபதி தொடக்கி வைத்த திட்டம். காலை உணவு இப்போதும் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது என்றால் அது நம் தளபதி தொடக்கி வைத்த திட்டம். உண்மையால் கேட்கிறேன், விஜயவர்களே, முதலமைச்சர் நீங்களா அல்லது எங்கள் தளபதிதான் இன்னமும் முதலமைச்சரா என்று எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. உற்சாகமாக இருங்கள், நாம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறோம். வேறு பெயரில் உட்கார்ந்து இருக்கிறார்களே தவிர நாம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறோம். திராவிட இயக்க கொள்கைகள் தான் இந்த மண்ணில் இப்போதும் ஆட்சி பெற்றிருக்கின்றன. நம்மை புறந்தள்ளிவிட்டு விஜய் அல்ல வேறு எந்த வெங்காயமும் இந்த மண்ணில் ஒரு நாளும் வர முடியாது. என்றைக்கும் எப்போதும் திராவிட இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை, நம்முடைய செயல்பாடுகளை புறக்கணித்துவிட முடியாது. காரணம், ஆண்டும் தொலைநோக்கோடும் நாம் அவற்றை செய்து முடித்திருக்கிறோம். நீண்ட தொலைநோக்கோடு. நண்பர்களே, குடும்ப கட்டுப்பாடு திட்டம் இந்திய அரசு எப்போது சொன்னது, ஐயா பெரியார் எப்போது சொன்னார் என்று தேடி பாருங்கள். 1952 தான் இந்திய அரசு குடும்ப கட்டுப்பாடு என்னும் ஒரு திட்டத்தை சொன்னது. 1936 ஆண்டு ஐயா பெரியார் பேசியிருக்கிறார். இப்படி மக்கள் தொகை பெருகிக் கொண்டே போனால் சரியில்லை. லண்டனில் இருக்கிற ஒரு பெண் மருத்துவர் சொல்லுகிறார், குடும்ப கட்டுப்பாடு சிறந்தது, அது வேண்டும் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு என்கிறார். நாமும் பின்பற்ற வேண்டும் என்று 36 பெரியார் சொல்லுகிறார். எனக்கு கூட 36 இவருக்கு எப்படி லண்டனில் இருக்கிற டாக்டர் சொன்னது தெரியும். இன்றைக்கு இருப்பது போல இந்த நிமிடம் நடப்பது அடுத்த நிமிடம் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்து விடும். மிக எளிதாக செய்திகள் பரிமாறப்படுகிற காலம். ஐயா பெரியார் வாழ்ந்த காலத்தில எல்லாம் செய்தி பரிமாற்றமே இல்லை. 1931 மார்ச் மாதம் 23ஆம் தேதி பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் தூக்கில் போடப்பட்டார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள், 31 மார்ச் மாதம் 23ஆம் தேதி. அதே 31 அதே மார்ச் மாதம் 30ஆம் தேதி விடுதலையிலே பெரியார் பகத்சிங்கை பற்றி கட்டுரை எழுதுகிறார். பகத்சிங்கை பற்றி அன்றைக்கு யாருக்கும் தமிழ்நாட்டில் தெரியாது. எனவே அவ்வளவு தூரம் எப்படி குடும்ப கட்டுப்பாட்டை லண்டனில் இருக்கிற ஒரு பெண் மருத்துவர் என்கிறாரே, யாராக இருக்கும் என்று இன்றைக்கு நமக்கு 1000 கருவிகள் இருக்கின்றன. நான் அடுத்தடுத்த தலைமுறை தம்பிகளிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுகிறேன். ஆஸ்க் ஜெமினி என்று ஒன்று இருக்கிறது, கேட்டால் ஜெமினி எல்லாவற்றையும் சொல்லுகிறது. குடும்ப கட்டுப்பாட்டை முதலில் லண்டனில் சொன்ன மருத்துவர் யார் என்று கேட்டால் அது விடை சொல்லுகிறது. 1921 மேரி ஸ்டோப்ஸ் என்கிற மருத்துவர் அதை சொல்லி இருக்கிறார் என்று இன்றைக்கு விடை சொல்லுகிறது. எப்படி ஐயா பெரியார் அறிந்தார்? எப்படி 36 சொன்னா? பெரியார் அப்படி சொன்ன திட்டத்தை தான் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாட்டாக எழுதினார். காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கடல் ஒன்று கண்டறிவோம், இதில் என்ன குற்றம். திராவிட இயக்கம் ஒரு அறிவியல் பூர்வமான இயக்கம். ஏதோ நேற்றைக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான் இல்லை. இந்த சமூகம் மக்களே ஒன்றை கருத்தில் கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப திராவிட இயக்கம் 2 செய்திகளைத்தான் சொன்னது. நீங்கள் தன்மானத்தோடு வாழ வேண்டும், அறிவியல் பார்வையோடு வாழ வேண்டும். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. எழுதி வையுங்கள், ஒவ்வொரு வீட்டிலும் எழுதி வையுங்கள், ஒவ்வொரு ஏட்டிலும் எழுதி வையுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்பதுதான் திராவிட இயக்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய தத்துவம். எனவே அதைத்தான் பாரதிதாசன் பாட்டாக எழுதுகிறார். காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த. குடும்ப நல திட்டத்தை இதை விட அறிவியலை எப்படி அழகாய் கவிதைகளை சொல்ல முடியும்? காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதம் என்று கண்டறிவோம், இதில் என்ன குற்றம் என்று மேரி ஸ்டோப்ஸ் என்கிற யாரோ ஒரு பெண் மருத்துவர் லண்டனில் 1921 சொன்னதை அறிந்து 36 எங்கள் ஐயா பெரியார் சொல்ல 37ஆம் ஆண்டு வெளிவந்த பாரதிதாசனின் முதல் கவிதை தொகுதியில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கின்றன. நான் கூட்டங்களில் சொல்லுவேன், பொதுவாக பாட்டுக்குத்தான் உரை எழுதுவார்கள், ஆனால் பெரியாரின் உரைக்கெல்லாம் பாட்டு எழுதியவர் பாரதிதாசன். அவர் உரையாக சொன்னதற்கெல்லாம் கவிதையாக அவர் எழுதியிருக்கிறார். எனவே எதையும் முன்னுணர்ந்து அதற்கு பிறகு ஏறத்தாழ 16 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்திய அரசு அந்த திட்டத்தை அறிவிக்கிறது. எனவே தொலைநோக்கு பார்வை கொண்ட இயக்கம், மக்களினுடைய சமத்துவத்தில் ஈடுபாடு கொண்ட இயக்கம். ஒரு நாடும் எவனும் உயர்ந்தவனும் இல்லை, எவனும் தாழ்ந்தவனும் இல்லை. சுயமரியாதை என்பது நான் யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை என்பது மட்டுமில்லை, எனக்கு யாரும் தாழ்ந்தவர்களும் இல்லை என்பதுதான் சுயமரியாதை.
என்றைக்கும் எவரும் யாரையும் விட உயர்ந்தவர்களிடம் இல்லை, தாழ்ந்தவர்களிடம் இல்லை. இன்றைக்கு இந்த அரங்கிற்கு வருவதற்காக நாங்கள் புறப்பட்டுக் கொண்டிருந்த போது திமுக கழக தொண்டர்கள் அண்ணன் வேலவர்களை பார்த்தவுடன் அவர் கொண்ட அன்பு காரணமாக காலை தொட்டு வணங்கிய தரத்தில் அவர் சொன்னார், யாரும் காலில் விழுந்து கும்பிடக்கூடாது என்று. அதுதானடா எங்களுடைய இயக்கம். யார் அடுத்து காலில் இருந்து விடுவான் என்று பார்த்து கொண்டிருக்கிற இயக்கம் இல்லை. யாரும் யார் காலிலும் விடக்கூடாது. எப்போதாவது விட வேண்டும் என்று நினைத்தால் பெற்றோர் கால்களை தவிர வேறு யார் கால்களையும் தொடாதீர்கள், எப்போதும் விடாதீர்கள், எழுந்து நில்லுங்கள். தமிழனுக்கு என்றைக்கும் தாழ்வு இல்லை. தமிழன் எப்போதும் தலை நிமிர்ந்து நிற்பான். தமிழனின் இயக்கமாக இடையிலே தோல்விகள் வரும் போகும். எப்போதும் உறுதியாக நிற்கப் போவது நானும் நம்முடைய இயக்கமும் தான். இந்த தோல்வி அல்ல, இதைவிட எத்தனையோ நெருக்கடிகளை, நெருப்பாற்றை நாம் கடந்து வந்திருக்கிறோம். எமர்ஜென்சி என்று சொல்லுகிற அந்த நெருக்கடி நிலை காலத்தை விடவா இனிமேல் ஒரு அடக்குமுறை வந்துவிட போகிறது. 2014 ஆண்டு 40 தொகுதிகளிலும் தோல்வியை பெற்றோம். 2024 40 இடங்களிலும் வெற்றியை பெற்றோம். வேறு எவனுக்கும் அப்படியெல்லாம் வாய்ப்பு வந்திருக்காது. நேற்றைக்கு சென்னையில பேசுகிற போது கூட்டத்தில் சொன்னேன், அந்த நிலையை அப்படியே சொன்னேன். 2014 ஆண்டு 40 இடங்களிலும் நாடாளுமன்ற தேர்தல்களில் நாம் வெற்றி வாய்ப்பு இழந்த போது நான் கோபாலபுரத்துக்கு போகிறேன். ஐயாவும் இமாமான பேராசிரியர் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே வாசலில் இருந்து திமுக கழக தொண்டர்கள் சிலர் அழுது கொண்டிருக்கிறார்கள். நான் போனதற்கு பிறகு என்னை அழைத்து, கலைஞர் என்ன கேட்டார் தெரியுமா? அந்த நேரத்திலும் கவித்துவமாக அவரால் தான் பேச முடியும். நீயாக சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையிலும் நான் போன போது என்னை பார்த்து கேட்டார், என்னப்பா ஆறுதல் தரவா ஆறுதல் தரவான்னார். எதுக்கு வந்திருக்கிறேன்? ஆறுதல் தரவா ஆறுதல் தரவா என்றார். நான் சொன்னேன், ஐயா 2 நிலை, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு போவதற்காக வந்திருக்கிறேன் என்றார். தட்டி கொடுத்தார். இதுதான் திமுகவுக்கான அடையாளம் என்று சொன்னார். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? ஏன் தோற்றம்? தள்ளி விடுங்கள், நாம் மறுபடியும் வெல்வோம். என்ன செய்ய வேண்டும்? கட்சிக்கு என்ன செய்ய வேண்டும்? கட்சியின் மூலமாக மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த இயக்கம் மக்கள் இயக்கம், மக்களுக்காக உருவான இயக்கம், மக்களுக்காக பாடுபட்ட இயக்கம், என்றென்றும் மக்களோடு சேர்ந்து வாழ்கிற இயக்கம். நாமும் மக்களும் எப்போதும் சேர்ந்திருக்கிறோம். வெற்றி தோல்விகள் இடையில் வந்து போகும். என்றைக்கும் மானமும் அறிவும் மனிதற்கு அழகு என்பதை திராவிட இயக்கம் ஒழித்துக் கொண்டே இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.